بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 66வது ஹதீஸின் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். 66வது ஹதீஸில் சரி பாதி பார்த்துருக்குறோம், மீதி பாதியை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் என்ன சரிபாதி பார்த்தோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது 3 பேர் வந்தார்கள், 2 பேர் உள்ளக்க வந்து விட்டார்கள், ஒரு ஆள் போயிட்டார். இந்த சுருக்கத்தை அவர் சொல்கிறாரு. இதை விவரித்து பின்னாடி சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதை விவரித்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காலை அவர் அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அபு வாக்கித் லைசி சொல்கிறாரு, இப்போ வக்கஃபா அந்த 2 பேரும் 3 பேரில் வந்து 2 பேர் தானே உள்ளே வந்த ஆளுக்க, ஒரு ஆள் தான் வெளியே போயிட்டார்ல, அந்த உள்ளே வந்த 2 பேர் வக்கஃபா உள்ளே வந்த 2 பேரும் நின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா மீது நின்றார்கள்னா ரசூல்லா கிட்ட வந்து அவங்க நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கவனிக்கிறாங்க எங்கே உட்காரலாம்னு. அம்மா அஹதுஹுமா அந்த இருவரில் ஒருவர், 2 பேரில் உள்ளே வந்த 2 பேரில் ஒருவர், ஃபரஆ ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹல்கத்தி சபையில் ஒரு இடைவெளியை கண்டார். சபையில் ஒரு இடைவெளியை கண்டார். இப்போ ஜலசஃபிஹா அதில் போய் உட்காந்துக்கிட்டார். உள்ளே வந்த 2 பேரில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா இடைவெளியை பார்த்து அங்கே உட்காந்துட்டார். அம்மல் ஆகரு மற்றவர், இன்னொரு உள்ளக்க வந்த 2 பேரில் மற்றவர், ஆகர்னா மற்றவர்னு அர்த்தம், ஆஹிர்னா கடைசி, ஆகர் என்றால் மற்றது வேறு ஒன்றும். இப்போ அம்மல் ஆகரு மற்றொருவர், இப்போ ஜலச ஹல்ஃபஹும் அவங்களுக்கு மக்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து கொண்டார். 3 பேர் வர்றாங்க, ஒரு ஆள் உள்ளக்கே வரல, ஒரு ஆள் போயிட்டார். 2 ஆள் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே நுழைஞ்சு பார்த்துட்டு அந்த இடத்துல கேப் இருக்குன்னு போய் ஒருத்தர் உட்காந்துட்டார். இன்னும் ஒரு ஆள் கடைசியில் உட்காந்துட்டார். இப்போ ஜலச ஹல்ஃபஹும் அந்த ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டார், ஹல்ஃப்னா பேக்கில் பின்னாடின்னு அர்த்தம், ஹல்ஃபஹும்னா மக்களுக்கு பின்னாடி அவர் உட்கார்ந்து கொண்டார். அம்மா சாலிசு மூன்றாம் அவர் யார் உள்ளே வராமல் இருந்தார்ல அவர், அதுபர தாஹிபன் அவர் புறக்கணித்தார், போய்விட்டார், போகும் நிலையில் புறக்கணித்து விட்டார். தாஹிபன் என்று தஹபண்டா போனான்னு அர்த்தம், தாஹிபன்னா போகக்கூடியவர்னு அர்த்தம். இது ஹால்னா போகக்கூடிய நிலையில் அதுபரண்டா ரிவர்ஸு, பின்வாங்கி விட்டார், போயிட்டார், சபைக்கே வரல. இது நடந்து முடிஞ்சிருச்சா. ரசூல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா பயானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் வந்ததை பார்க்குறாங்க, ஒரு ஆள் வாசலில் நின்று போனதையும் பார்க்குறாங்க, 2 பேர் உள்ளே வந்ததையும் பார்க்குறாங்க. உள்ளே வந்த 2 பேரில் ஒரு ஆள் இடைவெளியை ஃபுல் பண்ணுறதை பார்க்குறாங்க, இன்னொரு ஆள் செஃபுடைய கடைசியில் உட்கார்றதை பார்க்குறாங்க. அந்த 3 சுச்சுவேஷனையும் ரசூல்லா பார்த்துட்டோன்னே அவங்க ஃபலம்மா ஃபரக என்றால் முடிக்கிறது. ஃபரகன்னு அர்த்தம். இப்போ சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடித்ததுக்கு எப்படி சொல்லுவீங்கன்னா ஃபரகுத்து மினத்த ஆமி, சாப்பிட்டு ஃபரகன்னா ஓய்வு பெற்றதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓய்வுங்கிறது சரியில்லை, முடிக்கிறது தான் சரியான அர்த்தம். ஃபலம்மா ஃபரக ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு முடிச்சிட்டோம் என்று சொன்னால் அதை ஃபரக என்று சொல்வார்கள். ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் முடித்த போது, என்னத்தை முடித்த பொழுதுனா அல் கலாம அல் பயான அந்த சொற்பொழிவை ரசூல்லா முடித்த பொழுது கால சொன்னார்கள், அலா உஹுபிருக்கும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா. அலாங்கிறதுனா அதை கேள்விக்குரியது. அலா உஹுபிருக்கும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா. உஹுபிருக்குன்னா அறிவிக்கிறேன்னு அர்த்தம். அலாண்டு போட்டாங்கன்னா அந்த கொஸ்டினுக்காக போடுவாங்க. அதாவது அலா உஹுபிருக்குங்கிறது இந்த லாண்டு வருதில்ல, அந்த லா வந்து ஜாயித், அதாவது மீனிங்லெஸ். உஹுபிருக்கும்னு தான் அர்த்தம். உஹுபிருக்கும் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்கட்டுமான்னு வருமா. அந்த 3 நபர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்காமல் இருக்கட்டுமான்னு வருமா, அறிவிக்கட்டுமான்னு வருமா, அறிவிக்கட்டுமா என்று தான் வரும். அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த லாங்கிற வார்த்தையை பல இடங்களில் சும்மாவே சேர்த்துருவாங்க. இப்போ லா உக்குசிமு நான் சத்தியம் செய்கிறேன், அதுக்கு லா உக்குசிமுன்னு போடுவாங்க, சத்தியம் செய்ய மாட்டேன்னு போடுவாங்க. லா உக்சிமுன்னு வார்த்தை, லா உக்சிமுன்னு ஒரு சூறா இருக்குல்ல, லா உக்சிமு பி யௌமில் கியாமத்தி, கியாம நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். ஃபலா உக்சிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா,
நப்ச லவ்வாமா, இப்போ நப்சு ஆத்மாவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்பது அதனுடைய கருத்து. வார்த்தை வந்து லாவு குசிமு, சத்தியம் செய்ய மாட்டேங்கிறது. அப்போ இந்த லாங்கிறது வந்து பல இடங்களில் வந்து சும்மா போடுவாங்க, மீனிங்கில் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிற வேண்டியதான். எதிர்மறையாக போடுவாங்க, உடன்படிக்கை அர்த்தம் வரும். அந்த லாங்கிறதுக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு, ஒரு தகுதி இருக்கிறது. இந்த இடத்துல அலாவுகுபிரமுக்கு வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தால விளைக்கிறேன். நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்பாங்களா, அறிவிக்காமல் இருக்கட்டுமான்னு கேட்பாங்களா? அறிவிக்கட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ கால ரசூல்லா சொன்னார்கள், அலா உகுபிருக்கும், இதுக்கு அர்த்தம் உகுபிருக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. அந்த லாவை மைனஸ் பண்ணிட்டு அர்த்தம் செய்யணும். உகுபிருக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா. அனின் நஃபரி சலாசத்தி, அந்த 3 நபர்களை பற்றி, எந்த 3 நபர்கள் வந்தாங்களோ அந்த 3 நபர்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் அது விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? அம்மா அகதுகும், அவர்களில் ஒருவர். அம்மாண்ட எனவேன்ற அர்த்தம் நம்ம தமிழ் அர்த்தம் செய்வானா, ஒருவர்னு செஞ்சால் போதும். அம்மா அகதுகும், அவர்களில் ஒருவர். ஆவா இலல்லாஹி, அல்லாவின் பக்கம் நெருங்கினார். எட்டவழி இருந்தும் நான் கிட்ட எப்படியாவது உட்கார்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இடவழியெல்லாம் நிறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி உள்ளே வந்து என்ன செய்கிறாரு, இடத்த ஃபுல் பண்ணார்ல, அவர் அல்லாவின் பக்கம் நெருங்கினார். ஆவா இலல்லாஹி, அவர் அல்லாவின் பக்கம் நெருங்கினார். ஆவாஹுல்லாஹு, அல்லாவும் அவரோட நெருக்கி கொண்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்தவரில் ஒரு ஆள் இடவழியை பார்த்துட்டு 4 சபை கடந்துட்டு வந்து ஃபுல் பண்ணுறாருல, அவர் அல்லாவை நோக்கி நெருங்குறார். நம்ம கிட்ட திரும்பி உட்காந்து கேட்போம், அல்லாவை நோக்கி நெருங்கினதாக அல்லாஹ் எடுத்துக்கிறான். ஆவா இலல்லாஹி, அல்லாவின் பக்கம் ஒதுங்கினார். ஆவாஹுல்லாஹு, அவரை அல்லாவும் தன்னளவில் ஒதுக்கி கொண்டான் அப்படின்னு ஆளை பற்றி சொல்லிட்டாங்க. அம்மல் ஆஹரு, மற்றவர் இன்னொருத்தர் இருக்கார்ல, இன்னொருத்தர் யார், கடைசியில் உட்காந்தார்ல, அவர் ஃபஸ்தஹையா, அவர் வெட்கப்பட்டார். எதுக்கான கடைசியில் உட்காந்தார், இப்படி தாண்டிட்டு போய் உட்காந்து இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்தஹையா. மற்றவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் வெட்கப்பட்டார். இஸ்தஹையான்னா ஹயா, ஹயாண்டா வெட்கம், இஸ்தஹையாண்டாலும் வெட்கப்பட்டார்னு அர்த்தம். இஸ்தஹையா, அவர் வெட்கப்பட்டார். ஃபஸ்தஹையல்லாஹு மின்ஹு, அவர் விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்பட்டுறான். அவருக்கு என்ன செய்யும், வெட்கப்பட்டன்னு அர்த்தம்னு கேட்டால் ஒதுங்குறதுன்னு அர்த்தம். ஃபஸ்தஹையாண்டான்னு வெட்கப்பட்டு ஒதுங்கினார். அவரிடமிருந்து அல்லாஹ் ஒதுங்கிக்கிட்டான். சபையில் வந்துச்சுன்னா எவ்வளோக்கு கிட்டத்தில் போய் உட்கார முடியும், அவ்வளோ கிட்ட போய் உட்காரணுமே தவிர, நம்ம வாட் லாஸ்ட்டில் என்ன உட்காந்துக்குருவோம், தூணு செவர் இருந்தால் சாஞ்சி உட்காந்துக்குருவோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்கிறாங்க. ஃபஸ்தஹையா, அவர் வெட்கப்பட்டார்னா வெட்கப்பட்டு கடைசியில் உட்கார்ந்தார். ஃபஸ்தஹையல்லாஹு மின்ஹு, அவரிடம் அல்லாஹ் வெட்கப்படுவான். வெட்கப்பட்டான்னு என்ன அர்த்தம்? நீ ஓரமாக நீ இருந்துக்க, நீ கடைசியாக தானே தேர்ந்தெடுத்த, உன்னை நான் கடைசியில் வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் எடுத்துக்கிறவான்னு அர்த்தம். அம்மல் ஆகரோ, இன்னும் ஒருத்தர், அவர் தான் உள்ளே வராமல் போனவர். ஃபாரல்ல, அவர் புறக்கணித்து விட்டார். சபையின் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தி சொல்கிறாங்கன்னு ஆர்வமாக வரணுமா இல்லையா? அவர் என்ன செய்கிறார்? அம்மல் ஆகரோ, மற்றொருவர். ஃபாரல்ல, புறக்கணித்தார். ஃபாரல்லாஹு அன்ஹு, அவரே அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். நீ கேட்காம போனீங்கள, உடனே எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்கிறாங்க. அப்போ இதில் இந்த 3ல் நமக்கு என்ன கருத்து தெரியுதுன்னு கேட்டால், ஒரு பயான் பண்ணுற ஒரு சபை, ஒரு ஜும்மா இருந்துச்சின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இருக்கிற கேப்புகளை ஃபுல் பண்ண பார்க்கணும். கடைசி இடம் எங்கே இருக்கோ அங்கே போய் உட்கார்றது. சில ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, கடைசி அந்த செவத்தில் சாஞ்சிட்டு உட்கார்றதுக்குன்னே வருவாங்க. அவ்வளோட காலியாக இருக்கும். 3 சபை 4 சபை எம்டியாக இருக்கும். அதை நிறைக்கணும், ஆர்வமாக போய் நம்ம முன்னாடி உட்காருவோமே, அப்படி முதல் சபையில் இருந்தால் அதுக்கு நன்மை கூட தானே, 2வது சபைக்கு நன்மை கூட தான், அப்படிலாம் நினைக்க மாட்டார். அவரோடு வருவார், கடைசி செவத்தில் சாஞ்சிட்டு உட்காந்துருவார், கடைசியாக வந்துடுவார். அப்போ இப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் சிறந்தது எதுன்னு கேட்டால், ஒரு சபைக்கு வந்தோம் என்று சொன்னால் முன்னாடி இடம் இருந்தால் அதுக்கு தான் போகணும். அவர் அல்லாவின் பக்கம் நெருங்குறாருன்னு அர்த்தம். அல்லது நீங்கள் வந்து இடம் இருக்கும்போதே உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லைன்னு கடைசியில் உட்காந்து அது கதை வேறு. மனசால் உள்ளே உட்காந்தான்னு அர்த்தமாயிரும். உள்ளே உட்கார்றதுக்கு இடம் இருக்கும்போது அவர் கடைசியாக போய் உட்காந்தாருன்னு சொன்னால் இவர் வந்து வெட்கப்படுறாரு, தாண்டிக்கிட்டு ஆளும் பார்ப்பாங்க, இது மட்டும் எதுக்கு நம்ம கடைசியாக உட்காந்துக்கிறோமே அப்படின்னு இருப்பாரே. ஆனால் உன் விஷயத்தில் எல்லாம் வெட்கப்படுவான். அவள் கூட்டமாக இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது, நீ பாட்டு வந்துட்டு எட்டி பார்த்து திரும்பி போயிடக்கூடாது. அது புறக்கணித்தாலும் இந்த 3 பேருக்கும் ஒரு தன்மையே சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த இதுலேருந்து சொல்ல வர்ற செய்தி என்னென்னு கேட்டால், நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் ஃபுல் பண்ண பாருங்கள்.
இடம் இல்லாட்டி தான் பின்னாடி உட்காரணும், இடம் இருக்கும்போது பின்னாடி உட்காராதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்வதற்குத்தான் இந்த ஒரு ஹதீஸை அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது அடுத்த ஹதீஸ் எதுனா ஹதீஸ் இப்போ 67வது ஹதீஸை பார்க்கணும். 67வது ஹதீஸுக்கு என்ன செய்கிறாருன்னா வழக்கம் போல் ஒரு பாடம் போடுறார். என்ன பாடம் போடுறாருன்னு கேட்டால் முக்கியமான பாடம் இது. என்ன பாடம் என்று கேட்டால், இப்போ நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்கிட்டருந்து கேட்குறீங்க. கேட்கும்போது அந்த செய்தியிலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கிருவீங்கல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்ச செய்தியை நீங்கள் போய் வேற ஒரு ஆளுக்கு சொல்கிறீங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் என்கிட்ட கேட்டு புரிஞ்சிங்கல்ல, அதை விட அந்த வேறு ஊருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் நல்லா புரிஞ்சிடுவார் சமயத்தில். அது நேரடியாக கேட்குற ஆளை விட அவர் யார்கிட்ட சொல்லுகிறாரோ அவர் நல்லா புரிந்து கொள்வார். அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு பேசிக்கு. அந்த பேசிக்கை தான் பாடமாக்கியிருக்கிறார். இப்போ நம்ம எடுத்துக்கிறோமே, இப்போ சஹாபாக்கள் அன்றைக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான காலத்தில் இருந்தாங்க. அவங்க நெருக்கமான காலத்தில் இருந்தாலும் அவங்கள விளங்காத ஒன்றை நம்ம இன்றைக்கி விளங்க முடியும். அவர்கள் விளங்கினதை விட அவர்களால் அறிவிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய முடியும், கூடுதலாக ஒரு செய்தியை விளங்கி கொள்ள முடியும். முன்னாடி உள்ளவர்களோட உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்கல்ல, தெரியும்னு மார்க்கம் சொல்லுது. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், அது அந்த இப்போ தலைப்பு பாருங்கள், ருப்ப முபல்லகின் பாடத்தினுடைய தலைப்புக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பாருங்கள். முபல்லகு, பல்லகன்னு என்ன அர்த்தம், எடுத்து சொன்னான். பல்லக தப்லீகுங்கிறாங்கல்ல, எடுத்து சொல்லுதல். பல்லகவுடைய மஸ்தர் தான் தப்லீகு. அப்போ பல்லக என்றால் எடுத்து சொன்னான். அதில் எடுத்து சொல்பவர்னு இஸ்மு ஃபாயில் சொல்வதாக இருந்தால் முபல்லிகுன். முபல்லிகு என்றால் எடுத்து சொன்னவர். முபல்லகுன் எடுத்து சொல்லப்பட்டவர். அப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வேறு ஆளுக்கு போய் சொல்கிறீங்க, நீங்கள் முபல்லிகு. நான் சொன்ன செய்தியை நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் வேற ஒரு ஆளுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால், வேறு ஆளுக்கு நீங்கள் சொன்ன காரணத்தினால் உங்களுக்கு பேர் என்ன, முபல்லிகு, எடுத்து சொன்னவர். அவருக்கு பேர் என்ன, முபல்லகு, உங்களிடமிருந்து எடுத்து சொல்லப்பட்டவர். எடுத்து சொன்னவர் நீங்கள். ஒரு ஆசிரியர்கிட்ட நேரடியாக கேட்குறாருல, அவர் எடுத்து சொல்பவர். யார்கிட்ட போய் சொல்கிறாரோ அவருக்கு என்ன பேர், முபல்லகு, எடுத்து சொல்லப்பட்டவர். அப்போ முபல்லிகு என்று சொன்னால் ஒரு செய்தியை கேட்டுட்டு அடுத்த ஆளுக்கு சொல்கிறவர். முபல்லகு என்று சொன்னால் அடுத்தவரிடமிருந்து அந்த செய்தியை கேட்பவர். இந்த எடுத்து சொல்கிறார்ல அவரிடமிருந்து செய்தியை கேட்பவர். அப்போ ருப்ப முபல்லகின், முபல்லகுன்னா யார், எடுத்து சொல்லப்பட்டவர்களில் பலர். ருப்பன்னா பலர் அர்த்தம், எத்தனையோன்ற அர்த்தத்துக்கு வரும்ல. இந்த ருப்ப என்பது ஜர்ருடைய எழுத்துக்களில் உங்களுக்கு ஜர்ரு செய்யும்ல எழுத்து, பே மின் அலாஃபி, அதில் ருப்பவும் வரும். ருப்ப வந்தால் ஜர்ரு செஞ்சிடும், அது ருப்ப முபல்லகின் வந்திருக்குல்ல. ருப்ப வந்துருச்சுன்னு சொன்னால் எத்தனையோன்ற அர்த்தமும் வரும். அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்ரும் செய்யும். ருப்ப முபல்லகின், எத்தனையோ முபல்லகுகள், எத்தனையோ எடுத்து சொல்லப்பட்டவர்கள். அவ் ஆ, அவ் ஆங்கிறது இஸ்மு தஃப்லீல். வா என்றால் பேணி பாதுகாத்தான். ஆனால் என்ன அர்த்தம், பேணி பாதுகாத்தான். அதை இஸ்மு தஃப்லீல் ஆக்குனீங்கன்னா அவ் ஆ, மிக அதிகம் பேணுவார், மிக அதிகமாக பேணுவார். மின் சாமியின், நேரடியாக கேட்பவரை விட, நேரடியாக கேட்பவரை விட இவரால் எடுத்து சொல்லப்பட்டவர் இருக்கார்ல, அவர் நன்கு பேணுவராக இருப்பார். அவ்வா என்றால் அந்த செய்தியை நன்கு பேணக்கூடியவராக, நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். எத்தனையோ பேரை பார்க்குறோம், நேரடியாக ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டிருப்பார், அவருக்கே விளங்காது, அவர் போய் வேற ஒரு ஆளுக்கு சொல்லுவார், அவருக்கு நல்லா விளங்கும். இவர் விளங்குனதை விட, நேரடியாக கேட்டவர் விளங்குனதை விட இவரால் அறிவிக்கப்பட்டவர் அதிகம் விளங்குவார், அதிகம் புரிந்து கொள்வார். அப்படிங்கிறது எவ்வளோ பேர் உலகத்தில் பார்க்குறோம். அதைத்தான் சொல்கிறாங்க, பாபு கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தின் கூற்றை பற்றிய பாடம். பாபுண்டா பாடம். என்ன பாடம், கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை பற்றிய பாடம். எந்த சொல்லு, ருப்ப முபல்லகின், எத்தனையோ எடுத்து சொல்லப்பட்டவர்கள். அவ் ஆ, நன்கு புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள், நன்கு பேணுபவர்களாக இருப்பார்கள். மின் சாமியின், நேரடியாக கேட்டவர்களை விட, நேரடியாக கேட்டவர்களை விட
அந்த கேட்டவர் மூலம் எடுத்து சொல்லப்பட்டிருப்பார்ல, அவர் நன்கு புரிந்து கொள்கிறவராக இருப்பார் என்பது பற்றிய பாடம். ரசூலுல்லாஹ் இந்த சொல்லை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சொல்லை பற்றிய பாடம்னு தலைப்பு கொண்டு வந்திருக்கார். இது ரொம்ப முக்கியமான. பிற்காலத்தில் வந்த மக்களுக்கு வந்து முற்காலத்தை விட நல்லா அறியக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது இஸ்லாத்துக்கு அடிப்படைக்கு மாற்றம் கிடையாது. முந்தைய அறிஞர்களை விட பிந்தி நம்ம அன்னைக்கு விளங்குறதை விட நமக்கு பிந்தி வரக்கூடிய மக்கள் இன்னும் கூட நல்லா விளங்குவாங்க. ஏன்னா விளங்க வைப்பதற்கு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அந்த சாதனங்கள், கருவிகள் எல்லாமே காரணமாக இருக்கும். இப்போ நம்ம காலத்தில் உள்ள இந்த கம்ப்யூட்டர்லாம் அந்த காலத்தில் கிடையாது. நம்ம விளங்குற மாதிரி அவங்களுக்கு விளங்க முடியாது பல விஷயங்களில். அது மாதிரி இருக்கிறதுனால எத்தனையோ பேர் இப்படி சில விஷயத்தில் அவங்களே நல்லா விளங்கியிருப்பாங்க. சில விஷயங்களில் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நேரடியாக கேட்டவரை விட அந்த கேட்டவர் மூலமாக அறிவிக்கப்படுவார் இல்லையா, அவர் நன்கு புரிபவராக இருப்பார். ருப்ப எத்தனையோ முபல்லகின் எடுத்து சொல்லப்பட்டவர்கள், டைரெக்டாக கேட்டவர்கள் இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட டைரெக்டாக கேட்காமல் எடுத்து சொல்லப்பட்டவர்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மின் சாமீன் ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்டவர்களை விட, என்னிடம் நேரடியாக கேட்டவர்களை விட அவரால் எடுத்து சொல்லப்பட்டவர் நன்கு பேணுவோராக இருப்பார் என்ற நபியின் கூற்றை பற்றிய பாடம். பாடத்துக்கு தலைப்பு இப்படி கொடுத்துட்டாரா? அந்த கொடுத்துவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்போ ஹதீஸை கொண்டு வர்றார். 67வது ஹதீஸ். அது என்ன வருதுன்னு கேட்டால் இந்த தலைப்பில் சொன்னார்ல, அது குறித்த செய்தி தான் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸில் வரப்போகிறது. ஹத்தசனா முசத்ததுன், புகாரியுடைய உஸ்தாதில் இவர் ஒரு ஆள். முசத்தது நமக்கு சொன்னார், முசத்தது என்பார் நமக்கு சொன்னார். கால முசத்தது சொல்கிறார், ஹத்தசனா பிஷ்ருன் நமக்கு பிஷ்ரு சொன்னார். கால இப்போ பிஷ்ரு சொல்லுகிறார், ஹத்தசனா இப்னு அவுனின் இப்னு அவுனு நமக்கு சொன்னார். அனிபினி சீரீன் ரவா அந்த அவுனு என்பவர் இப்னு அவுனு என்பவர் அறிவித்திருக்கிறார். அனிபினி சீரீன் சீரீனுடைய மகன் இவர். முகமது இப்னு சீரீன் இவருக்கு பேர். ஆனால் இப்னு சீரீன் மட்டும் சொல்லி வாப்பா பேர் என்ன செஞ்சிருவாங்க, மறக்கடிக்கப்பட்டார். இவரை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா சீரனுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் முகமது இப்னு சீரீன், இவருடைய பேர் வந்து முகமது. இருந்தாலும் இப்னு சீரீன் தான் எல்லாத்துக்கும் விளங்கும். அப்போ இப்னு அவுனை சொல்கிறார், அறிவிக்கிறார். யார் வழியாக? அனிபினி சீரீன், முகமது இப்னு சீரீன் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்? அவர் அறிவிக்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா. அப்துர் ரஹ்மான் இப்னு பக்ர் இல்லை, அபி பக்ரா. அபு பக்ரான்னு ஒரு பெரிய சஹாபி இருந்தார், அவருடைய மகன் அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா, அபு பக்ராவுடைய மகன் அப்துர் ரஹ்மான் வழியாக அவர் அறிவிக்கிறார். அபீஹி, இந்த அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறார். அபீஹி, அவரது தந்தை வழியாக. அவர் சஹாபி. யார்? அபு பக்ராங்கிறவர் சஹாபி. அபீஹி, அவருடைய தந்தை வழியாக அவர் அறிவிக்கிறார். அப்போ அபு பக்ராங்கிற சஹாபி அவர் மகனுக்கு சொல்ல, அந்த மகன் இப்னு சீரீனுக்கு சொல்ல, இப்னு சீரீன் இப்னு அவுனுக்கு சொல்ல, இப்னு அவுனு என்பவர் பிஷ்ருக்கு சொல்ல, பிஷ்ரு முசத்ததுக்கு சொல்ல, முசத்தது புகாரிக்கு சொன்னார். இதுதான் ஹதீஸுடைய சனது. அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, தக்கரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் பேசினார், குறிப்பிட்டார். தக்கரன்னா குறிப்பிட்டார். நபிஹி, அப்துர் ரஹ்மான் வந்து அவர் வாப்பா வழியாக அறிவிக்கிறார். அந்த வாப்பா இருக்கார்ல, அவர் தக்கரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை பற்றி அவர் குறிப்பிட ஆரம்பித்தார். ரசூலுல்லா சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கஅத ரசூலுல்லா அமர்ந்தார்கள், அலா பஈரிஹி இது எப்போ நடந்த சம்பவம்னு கேட்டால், அந்த ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போய் ஒட்டகத்தில் உட்காந்து அரஃபாவில் உரையெல்லாம் நிகழ்த்துவாங்கள்ல, அந்த சம்பவத்தை சொல்கிறார். ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅத அமர்ந்தார்கள், அலா பஈரிஹி தனது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தார்கள். பஈர் என்றால் ஒட்டகம். பயிர், ஜமலு, நாக்கத்து, நிறைய ஒட்டகத்துக்கு அதிகமான சொற்களை அரபுகள் வைத்திருக்கிறார்கள். அலா பஈரிஹி, அவனுடைய பயிரின் மீது, ஒட்டகத்தின் மீது நபி அவர்கள் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து என்ன செய்யும், ஒட்டகம் அது பாட்டுக்கு இழுத்துட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக என்ன செய்கிறாருன்னா, அம்சக்க இன்சானுன், ஒரு மனிதர் பிடித்து
அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டார். ஓடி போயிடக்கூடாதுல. ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்தில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து அவங்களே கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பயான் பண்ணுறதுக்கு ஒரு கன்வின்ஸாக இருக்காது. அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. கடிவாளத்தை அவங்க பிடிக்கல. ஆனால் கீழே நின்ற ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னா கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டார். ஒட்டகத்தை அங்கிட்டு ஓட விடாமல் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. பி ஹிதாமிஹி, அதனுடைய கடிவாளத்தை ஒரு அம்சக்கண்டா பிடித்து கொள்வது. அம்சக்க இன்சானும், ஒரு மனிதர் பிடித்து கொண்டார். பி ஹிதாமிஹி, அந்த ஒட்டகத்தினுடைய ஒரு கடிவாளம்னா மூக்குலேருந்து போட்டுருப்பான்ல கயிறு, அந்த கடிவாளத்தை அவர் பிடிச்சிக்கிறார். இந்த கடிவாளம்ங்கிறதுக்கு வந்து அரபியில் நிறைய வார்த்தை இருக்குது. ஹிதாம் உண்டாலும் கடிவாளம்தான், ஜிமாம் என்றாலும் கடிவாளம்தான். அப்போ இந்த அவர் இந்த அபூபக்கரா சொன்னார்ல, அபூபக்கராங்கிற சஹாபி தான் அறிவிக்கிறாரு. அவர் வந்து கடிவாளம் என்பதை குறிப்பிடுவதற்கு ஹித்தாம் என்று சொன்னாரா ஜிமாம்னு சொன்னாரான்னு மறந்து போச்சு இவருக்கு. யாருக்கு? அவர்கிட்டேருந்து கேட்குற மகனுக்கு. அபூபக்கராட்டிருந்து அறிவிக்கிற ஆள் யார்? அப்துல் ரஹ்மான். அபூபக்கரா வந்து என்ன செய்கிறாருன்னா கடிவாளத்தை பிடித்து கொண்டார்கள்னு அரபியில் அந்த இது சொல்கிறாரு. சொல்லும்போது கடிவாளம் என்பதற்கு அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் என்பது மகனுக்கு டவுட் ஆகி போச்சு. டவுட்டாக போன என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பி ஹித்தாமிகின்னு சொல்லிவிட்டு அல்லது பி ஜிமாமிஹி, ஹித்தாமிகின்னு சொன்னாரா ஜிமாமிகின்னு சொன்னாரான்னு தெரியலை. அதுக்கு தான் அல்லதுன்னு போட்டார். பி ஹித்தாமிஹி, அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டார். அல்லது ஜிமாமிஹி, அவுன்னா என்னென்னு கேட்டால் இந்த பாப்பா என்ன சொன்னார் என்பதில் மகனுக்கு டவுட்டு. பி ஜிமாமிஹி, ஜிமாமை பிடித்து கொண்டார். ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹித்தாமை பிடித்து கொண்டார் அல்லது ஜிமாமை பிடித்து கொண்டார், ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான். ஆனால் இதை சொன்னாரா அதை சொன்னாரா டவுட்டு. இந்த என்று போட்டாங்கன்னா ஷக்குர் ராவி, அறிவிப்பாளருக்குரிய சந்தேகம் வரும்போது அப்படி சொல்லுவார். எந்த வார்த்தையை சொன்னார்கள் என்பதில் அவர் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார்னு சொன்னால் இதையோ அதையோ சொன்னார். ஜிமாமுண்டோ ஹித்தாமுண்டோ சொன்னார். அதனால் கருத்து ஒன்று தான். ஜிமாமுண்டு சொன்னாலும் ஹித்தாமுண்டு சொன்னாலும் கடிவாளம் தான். ஆனால் அவர் என்ன வார்த்தையை சொன்னார் அதை கூட மாற்றி சொல்லக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் உறுதி அவர் தெரிய மாட்டேங்குது. நான் கடிவாளத்துக்கு நிறைய சொல்லு இருக்குல்ல, இந்த ரெண்டு சொல்லில் ஒன்றை தான் சொன்னார், எதுவும் தெரியலைங்கிறார். அம்சக்க இன்சானுன், ஒரு மனிதர் பிடித்து கொண்டார். பி ஹித்தாமிஹி, அவங்களுடைய ஹித்தாமை பிடித்து கொண்டார். அல்லது பி ஜிமாமிஹி, அல்லது ஜிமாமை பிடித்து கொண்டார். இதுக்கு என்ன அல்லது ஏன் வருதுன்னா இதை சொன்னார் அதை சொன்னார் டவுட்டு. அதுக்காக ரெண்டு வார்த்தையை போடுறார். ஹித்தாமையோ ஜிமாமையோ பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். காலன்னா யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஐயு யௌமின் ஹாதா, இது என்ன நாள்? ஐயன்னா எதுன்னு அர்த்தம் விளங்குதா? ஒரு நாளில் சேர்த்திங்கன்னா ஐயு யௌமின், எந்த நாள்? ஐயு ஷஹரின், எந்த மாதம்? ஐயு உஸ்போயின், எந்த வாரம்? ஐயு வக்தின், எந்த நேரம்? இப்படி எந்தங்கிறத கேட்பதற்காக ஐயு என்பதை போட்டு அதுக்கு பின்னாடி இலாஃபை செஞ்சு விட்ருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது பெருநாளைக்கு தான் நடக்குது. இது எப்போ நடக்குது? ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க, 10வது நாள். அங்கே பெருநாளும் கிடையாதுல்ல, 10வது நாள் அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை பேசுகிறாங்க. 10வது நாள் எப்போ விளங்குன்னா பின்னாடியே வருது. அது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐயு யௌமின் ஹாதா, இது எந்த நாள்னு கேட்குறாங்க. இது எந்த நாள்னு கேட்டால் எல்லோரும் தெரிய தானே செய்யும். பெருநாள் அன்னைக்கு மக்களை நோக்கி நீங்கள் எந்த நாள்னு கேட்டால் எல்லோரும் கையத்துக்கு பெருநாள்ன்றாங்க. பெருநாள் தினம்ன்றதில் 10வது நாள் எல்லோரும் பெருநாள் தொழில் கூடி இருக்கிறாங்க. மக்கள் நோக்கி நீங்கள் கேட்குறீங்க இது எந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க. மக்கள் என்ன செய்வாங்க? பெருநாள்ன்றாங்க. ஒரு ஆள் விடாமல் சொல்லிடுவாங்க பெருநாள்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து பெருநாள் எல்லாருக்கும் தெரியுமா, அதையும் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் இதை வேறு ஒரு பேர் சொல்ல போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு அனைவருமே அப்படி நினைக்கிறாங்க. இது என்ன நாள் அப்படின்னு கேட்டவுடனே அப்போ ஏதோ நம்ம விளங்கி இருக்கிற பதில் இல்லாமல் வேறு பதில் என்னமோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பதில் சொல்லலை. எதனால் பதில் சொல்லலை? ஏதோ வேறு ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல போகிறாங்க. எந்த நாள் என்று கேட்டுவிட்டு பெருநாள்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு சிறப்பை சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க ஆளுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயு யௌமின் ஹாதா, இது எந்த நாள் கேட்டவுடனே சக்கத்துனா, நாங்கள் எல்லோரும் மௌனமாக இருந்தோம். சக்கத்தனா வாய் மூடுறது. சக்கத்தை என்றால் வாய் மூடினான். சக்கத்துனா நாங்கள் வாய் மூடி கொண்டோம், அது மௌனமானோம். சக்கத்துனா என்னத்தான்? நாங்கள் மௌனமாகிவிட்டோம். ஹத்தா லனன்னா, நாங்கள் கருதினோம். என்ன கருதினோம்? அன்னஹு, நபி அவர்கள் சம்மீஹி, அவர்கள் பெயரிடுவார்கள். சிவா இஸ்மிஹி,
அதனுடைய பேர் அல்லாத வேறு பேர் இடுவார்னு நாங்கள் நினைத்தோம். யோமுன் நஹருன்னு அந்த நாளுக்கு பேர், அறுப்பதற்குரிய நாள் என்று அந்த நாளுக்கு பேர். அந்த பேரை எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அதை போய் ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, எந்த நாள் தெரியுமாங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதை வேறு பேர் வைக்க போகிறாங்க போல இருக்குது, யோமுன் நஹருக்கு பதிலாக இதை நாலு பேரை மாற்ற போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு யாரும் பதில் சொல்லலை. இப்போ சக்கத்துனா நாங்கள் மௌனமாக இருந்தோம், ஹத்தா லனன்னா நாங்கள் நினைக்கும் அளவுக்கு, ஹத்தான அளவுக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நினைத்தோம் என்று கேட்டால், அன்னஹு நபி அவர்கள், அவர்னா நபி அவர்கள், யுசம்மி என்பதில் ச என்பது சேர்த்துருக்கு. ச என்பது வருங்காலம்னு காட்டுவதற்கு சேர்ப்பாங்க. அதை எஃபாலுன்னு இருக்குன்னு வைங்களேன். அந்த எஃபாலுங்கிற வருங்கால சொல்லு வந்து ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லு. நிகழ்காலமாகவும் அர்த்தம் செய்யலாம், வருங்காலமும் அர்த்தம் செய்யலாம். எஃபாலுன்னா செய்வான், செய்கிறான், ரெண்டு அர்த்தம் செய்யலாம். அதில் வருங்காலத்தை மட்டும் நீங்கள் நாடினால் எஃபாலுன்னு சொல்லணும். எஃபாலுன்னா செய்கிறான்ங்கிற அர்த்தம் அடிபட்டு போயிடும், செய்வான்ற அர்த்தம். அப்போ சம்மாண்டா பெயரிட்டான், சம்மின்னா பெயரிடுவான், பெயரிடுகிறான், ரெண்டு அர்த்தம் இருக்குது. சம்மின்னா வருங்காலம் மட்டும்தான். சம்மி ரசூலுல்லாஹ் பெயர் சூட்டுவார்கள், இந்த நாளுக்கு பெயர் சூட்டுவார்கள், சிவா இஸ்மிஹி அதற்குரிய பெயர் அல்லாத, சிவாண்ட தவிர, யோமுன் நஹர்னு ஒரு பேர் இருக்குது, அதை தவிர உள்ள வேறு பேரை சூட்டுவார்கள் என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு நாங்கள் மௌனமாக இருந்தோம். ஏதோ ஒரு பதில் அவங்களே பதிலை சொல்லட்டும், எந்த நாள்னு கேட்டாங்கல்ல, நம்ம பேசாமல் இருப்போம், ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைத்தோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லைஸ யோமன் நகரி, இது யோமன் நகர் இல்லையான்னு கேட்குறாங்க. எல்லோரும் தெரிஞ்சது தான், ஏதோ புதுசாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான் சொல்கிறாங்க. லைஸ யோமன் நகரி, இது நகருடைய நாள் இல்லையா ஒன்று கேட்குறாங்க. லைசன்னா இல்லைன்ற அர்த்தம், லைசன்னா இல்லையான்ற அர்த்தம். லைஸ யோமன் நகரி, இது நகருடைய அறுப்பு குர்பானி கொடுப்பதற்குரிய ஒரே நாளுங்கிறோம்ல, பெருநாள் மட்டும்தாண்டு, அந்த நாளைக்கு பேரை யோமன் நகருன்னு பேர், அறுக்கும் நாள். அலைச யோமன் நகரி, இது அறுக்கிற நாள் இல்லையா, அதை 10வது நாள் இல்லையா, பெருநாள் இல்லையா அப்படின்ற சொல்லா கேட்குறாங்க. அப்போ என்னடா வேறு புதுசாக சொல்லணும், அதே தான் சொல்கிறாங்க அப்படின்னோடனே நாங்கள் சொன்ன பல ஆமாம் பெருநாள் தான், இது அறுக்கிற நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம், நாளை பற்றி கேட்டாங்க. அடுத்து மாதம் என்னன்றாங்க. அப்போ இந்த மாதத்துக்கு கூட வேறு எதாவது மாற்றி எதாவது சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி யாரும் பதில் சொல்லலை. இப்போ சக்கத்துனா நாங்கள் மௌனமாக இருந்தோம், ஹத்தா லனன்னா நாங்கள் நினைக்கும் அளவுக்கு, ஹத்தான அளவுக்குன்னு அர்த்தம். ஹத்தா லனன்னா நாங்கள் நினைக்கும் அளவுக்கு, என்ன நினைக்கும் அளவுக்கு, அன்னஹு சம்மிஹி பிகைரி இஸ்மிஹி வேறு பேரை வைப்பாங்க, அது பேர் அல்லாத வேறு ஒரு பேரை வைப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு மௌனமாக இருந்தோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைஸ பிதில் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ்ஜி இல்லையா, தில் ஹிஜ்ஜான்னு வந்து பே வந்ததுனால தில் ஹிஜ்ஜான்னு வந்திருக்கு, பே இல்லாட்டி துல்ஹிஜ்ஜா, இது துல்ஹிஜ்ஜா மாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது துல்ஹஜ்ஜின்னு நம்ம சொல்லுவோம், அது ஹஜ்ஜிங்கிற விட துல்ஹிஜ்ஜான்னு அந்த தே வச்சு சொல்கிறது தான் கரெக்டான பேர். நம்ம வழக்கத்தில் என்ன செய்கிறோம், துல்கதா துல்ஹஜ்ஜிங்கிறோம். துல்கதாங்கிறதுல எப்படி தே சேர்த்து சொல்கிறீங்களோ அது மாதிரி துல்ஹிஜ்ஜான்னு தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொல்கிறாங்க, அலைஸ பிதில் ஹிஜ்ஜா, இது துல்ஹிஜ்ஜா மாதம் இல்லையா. ஆனால் பழக்கத்தை துல்ஹஜ்ஜி மாதம், ஹஜ்ஜை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம், துல்ஹஜ்ஜி மாதம்ன்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு வச்ச சொன்ன பேர் என்ன, துல்ஹிஜ்ஜாங்கிறாங்க. இது துல்ஹிஜ்ஜா மாதம் இல்லையான்னு கேட்டோன்னே குல்னா பலா, ஆமாம் துல்ஹஜ்ஜி மாதம்தான். அப்போ இதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன திமாக்கும், உங்களின் இரத்தங்களை கொண்டு கருத்து உயிர்கள்னு அர்த்தம். ரத்தத்தை ஓட்டக்கூடாதுன்னு அர்த்தம், சாவடிக்கு கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். இன்ன திமாக்கும் உங்களுடைய இரத்தங்களும், அம்பாலக்கும் உங்களுடைய செல்வங்களும், அராலக்கும் அருள் என்றால் மானம் மரியாதை, உங்களுடைய மானம் மரியாதைகளும், பைனக்கும் ஹராமுன் உங்களுக்கு மத்தியில் ஹராமாயிருக்கும். அதாவது ரத்தம் ஓட்டுறது ஹராம், அடுத்தவன் சொத்தை எடுக்கிறது ஹராம், அடுத்தவன் மானத்தை வாங்கிறது ஹராம். இன்ன திமாக்கும் உங்களுடைய இரத்தங்களும், அம்பாலுக்கும் உங்களுடைய காசு பணம், மாலுக்கு ஜம்மு அம்பாள், தம்மு என்பதற்கு ஜம்மு திமாகு, தம்முண்டா ரத்தம், ஒரு தலைக்கு மைத்தத்து ஒரு தம்முண்டு வருதில்ல, தம்மு என்பதற்கு வந்து ரத்தம்ன்ற அர்த்தம். அந்த ரத்தத்தை நீங்கள் பன்மையாக்குனீங்கன்னா திமாவுன் இரத்தங்கள், தமுன் ரத்தம், திமாவுன் இரத்தங்கள். இன்ன திமாக்கும்
உங்களுடைய இரத்தங்களும், அம்பாளுக்கும் மாலுண்டா செல்வம், அம்பாள் என்றால் அதுக்கு பன்மை, உங்களுடைய செல்வங்களும், ஆறாளுக்கும் இருள் என்றால் மானம், அதனுடைய பன்மை ஆறாள், உங்களுடைய மானங்களும், பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஹராமுன் புனிதமானவை அல்லது ஹராமானவை, புனிதம்டாலும் ஹராம் ரெண்டு ஒன்று தான், புனிதமானவை ஆகும். புனிதம்டா என்ன அர்த்தம்? ஒருத்தனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு நீ பயப்படணும், அதுக்கு வந்து அது புனிதமானது போல கருதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க, ஹராமுங்கிறாங்க. எந்த மாதிரி புனிதமானது என்று கேட்டால், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த அதாண்ட இந்த உங்கள் நாள் புனிதமாக இருப்பதை போல, ஹுர்மத்தினா புனிதத்தை போல, ஹுர்மத்தி யௌமிக்கும் உங்களுடைய இந்த நாள், உங்களுடைய நாள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, உங்கள் நாளுங்கிற வார்த்தையை வந்து இன்றுங்கிறதுக்கு சொல்லுவாங்க. எல்லா அவங்களுடைய நாள்னால் என்ன அர்த்தம்? உங்களுடைய நாள் நல்ல நாளாகட்டும்னு என்ன அர்த்தம்னா, இன்றைய பொழுதுக்கு உங்கள்னு சேர்த்துக்கிடுவாங்க. யௌமுண்டா நாள், யௌமுக்கும் இன்றுன்னு அர்த்தம். உங்களுடைய நாள்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளா? இந்த யௌமுக்குங்கிற வார்த்தை எதுக்கு வருவாங்கன்னா, டுடே இன்றைக்குன்னு சொல்கிறோம்ல, இன்றைக்குங்கிற இடத்துல என்ன செய்வாங்கன்னா, யௌமுக்கும் உங்கள் நாள், இது ஒன்று தானே உறுதியான நாள், மற்ற வந்து ஒன்று போயிடுச்சு, ஒன்று இன்னும் வரப்போகுது. நம்ம நாளுங்கிறது எது இதுதான். அப்போ இன்றுங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா யௌமிக்கும்னு சொல்லுவாங்க. ஹுர்மத்தி யௌமிக்கும் இன்றைய நாளின் புனிதத்தை போல, உங்களுடைய நாளின் புனிதத்தை போல என்று அந்த சொல்லு இருந்தாலும் அரபியில் அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா இன்றுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த இன்றைய தினம் புனிதமாக இருப்பதை போல, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த மாதம், உங்களுடைய இந்த மாதம் என்ன அர்த்தம்? இந்த மாதம்னு அர்த்தம். ஷஹருன்னா மாதம், ஷஹரிக்கும்னா நடப்பு மாதம், ஷஹருண்டா மாதம், ஷஹரிக்கும்னா என்ன அர்த்தம்? உங்கள் மாதம். உங்கள் மாதம் என்றால் நடப்பு மாதம், நடப்பு மாதம் துல்ஹிஜ்ஜா. ஷஹரிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த மாதத்தில், ஃபி பலதிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த ஊரில், மக்காங்கிற ஊரில் எப்படி புனிதம் இருக்கிறதோ அந்த மாதிரி உங்களுடைய மானம், மரியாதை, வந்து இரத்தம், செல்வம் எல்லாம் புனிதம். அப்போ இதெல்லாம் புனிதத்தை எப்படி நீங்கள் மதிக்கிறீங்களோ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், அடுத்தவனுடைய உயிரை புனிதமானதாக நீங்கள் மதிக்கணும். அடுத்தவனுடைய செல்வத்தை புனிதமானதை எப்படி தீண்ட மாட்டீங்களோ அந்த மாதிரி அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அடுத்தவனுடைய மான மரியாதையை நீங்கள் என்ன செய்யணும்? பேணணும். எந்த மாதிரி பேணணும்? இந்த நாளுக்கு இருக்கிற புனிதத்தை போல, இந்த மாதத்துக்கு இருக்கிற புனிதத்தை போல, இந்த நகரத்துக்கு இருக்கிற புனிதத்தை போல நீங்கள் புனிதத்தை பேண வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இதை சொல்கிறாங்க. மக்கள் மத்தியில் அந்த கடைசி உரையில் அவங்க மக்களுக்கு அறிவிக்கிற முக்கியமான செய்தது, கடைசி எச்சரிக்கை என்னது? அடுத்தவனுக்கு நீங்கள் பொருளை அடுத்தவன் உயிரை வாங்கிறாத, அடுத்தவன் காசு பணத்தை தின்றாத, அடுத்தவனுடைய மான மரியாதை விளையாடிடாத. இந்த 3 தான் கடும் எச்சரிக்கை. இறுதி பேருரையில் நடந்த எச்சரிக்கையிலேயே முக்கியமான எச்சரிக்கை. ஆனால் தலைப்புக்கு உள்ள விஷயம் இனிமேல் தான் வருது. தலைப்பு என்ன போட்டார்? புகாரி பாடம் போட்டார்ல, அதாவது நீ நேரடியாக கேட்பவரை விட பின்னாடி கேட்பவர்கள் தான் நல்ல அறிவாக, அந்த விஷயம் இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகுது. அதை நம்ம அடுத்த பாடத்தில் பார்த்துக்குவோம். இது வரைக்கும் நிப்பாட்டிக்கிறோம். சரியா?